If I love myself well, I can love my wife well. நான் என்னையே நன்றாக நேசித்துக் கொள்ள முடியும் என்றால் என்னால் என்னுடைய மனைவியை நன்றாக நேசிக்க முடியும். If I'm angry with my wife, it's first because I'm angry with myself. என்னுடைய மனைவி நிமித்தம் நான் கோபமா இருக்கிறேன் என்றால் அதன் அர்த்தம் என்னவென்றால் நான் என்னிடத்தில் முதலாவது கோபமா இருக்கிறேன். You can never say you are making me angry. நீங்கள் எப்பொழுதும் நீங்கள் என்ன வந்து எரிச்சல் மூட்ட என்ன கோபப்படுத்துன்னு உங்களால சொல்லவே முடியாது. பக்கத்துல பாருங்க, no one can make you angry. Come on. யாருமே உங்களை கோபமூட்ட முடியாது. Say it's your feelings. அது வந்து உங்களுடைய உணர்வு. Because of your needs. ஏனென்றால் அது உங்களுடைய தேவை நிமித்தம் வருகிற உங்களுடைய உணர்வு. Irritate பண்றார் பாஸ்டர். என்ன ரொம்ப எரிச்சல் பண்றாங்க. No, it's nobody can irritate you, make you angry. Nobody can do it. யாராலுமே உங்களை எரிச்சல் மூட்ட முடியாது. This person is pissing me off. இந்த நபர் அது ரொம்ப பண்றாரு, என்ன கோபப்படுத்துகிறார். Nobody can do that. யாரால அதை செய்யவே முடியாது. பக்கத்துல பாஸ் சொல்லுங்க, you're not so weak சொல்லுங்க, you're not so weak. நீங்கள் இன்னொரு நபர் வந்து உங்களை எரிச்சல் மூட்டுவதற்கு நீங்கள் அவர பலவீனமான ஒரு நபர் இல்லை. You are giving them power, that's why it's affecting you. நீங்கள் அவர்களுக்கு பலன் கொடுப்பதனால தானே அது வந்து உங்களை பாதிக்கிறது. Are you with me till here? புரியுதுங்களா? So if you work on this, இப்படி உங்களுக்குள்ள வேலை செய்வீர்கள், your heart, உங்களுடைய இதயத்தின் மேல வேலை செய்வீர்கள் என்றால், then next time even if that person does something, அடுத்த முறை அந்த நபர் வந்து இன்னொரு அதே மாதிரி என்ன எரிச்சல் மூட்டுற விஷயம் பண்ணுவார் என்றால், you will know how to deal with it. அந்த நபரோட கூட எப்படி நீங்கள் அதை டீல் பண்ண வேண்டும் என்று உங்களுக்கு நன்றாக அறிந்திருப்பீர்கள். எல்லாம் சொல்லுங்க, stimulus சொல்லுங்க, stimulus. Stimulus means what? Now see, everything that people do to irritate you is like a matchstick on fire. இது தூண்டுதல் என்றால் எப்படி என்றால் எல்லாம் எப்போல்லாம் ஜனங்களை வந்து உங்களை எரிச்சல் மூட்ட முயற்சிக்கிறாங்களோ அது வந்து ஒரு வத்தி குச்சியை பத்த வைக்கிற மாதிரி தான். சரியா? உங்க பையனை அப்படி பாருங்க, என் பையனுக்கு நானே சொல்லிக்கிறேன். உங்க பொண்ணு அப்படி பாருங்க, உங்க ஹஸ்பண்ட் அப்படி பாருங்க, one matchstick on fire. Look at a neighbor, you're not your neighbor, you look at your husband, your child, your daughter, your son, and look at like them like as though they are the stimulus for you getting angry. Come on, tell your friend you are a matchstick on fire. Come on, tell your friend. நீங்க வந்து ஒரு பத்தி கொண்டிருக்கிற ஒரு வத்தி குச்சி. Your husband is a matchstick on fire. உங்களுடைய கணவர் வந்து ஒரு பத்தி கொண்டிருக்கிற ஒரு வத்தி குச்சி. Now when that matchstick on fire comes and falls on you, அந்த பத்தி கொண்டிருக்கிற வத்தி குச்சி வந்து உங்க மேல வந்து விழும்போது, if you have kerosene on your body, உங்க சரீரம் மேல கெரோசின் ஒருவேளை இருக்கும் என்றால், then you become fire. நீங்க உடனடியாக பற்றிக் கொள்வீங்க. Right? And you get irritated. நீங்க அப்பதான் நீங்க பண்ணுவீங்க, எரிச்சல் அடைவீங்க. But if you have water on your body, ஆனால் உங்களுடைய சரீரத்து மேல தண்ணி இருக்கும் என்றால், the matchstick will not affect you. அந்த matchstick வந்து உங்களை பாதிக்காது. So who is the problem? நீங்க பிரச்சனை யாரு? Matchstick ப்ராப்ளமா நான் ப்ராப்ளமா? வத்தி குச்சி ப்ராப்ளமா நான் ப்ராப்ளமா? பக்கத்துல பாஸ் நீ தான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே ப்ராப்ளம் சொல்லுங்க. You are the problem from the beginning. சொல்லுங்க சார், சாரி சொல்லுங்க. நான் தான் ஃபர்ஸ்ட்ல இருந்து ப்ராப்ளம். I am the problem from the beginning. Right? Because it is either kerosene or water, I have to choose. ஏனென்றால் என் மேல் இருப்பது கெரோசினா அல்லவா தண்ணியா என்று நான் தான் முடிவு எடுக்க வேண்டும். Matchsticks will keep coming on you. உங்களுடைய வாழ்க்கையிலே இப்படி பத்தி கொண்டிருக்கிற வத்தி குச்சி வந்து கொண்டே தான் இருக்கும். Your boss will say something, your father will say something, your police officer will say something, going on the road one biker will say something. Matchsticks will be thrown at you. Prophetically I am not saying, normally generally I am saying you will have 101 matchsticks coming across your life. நான் தீர்க்கதரிசனமாக சொல்லவில்லை, ஆனால் பொதுவாக அந்த உலகத்துல நீங்க எதிர்க்க ஜனங்கள் எல்லா இடத்திலும் நம்ம எப்படியாவது ஒரு விதமான ஒரு வத்தி குச்சி எரிந்து கொண்டிருக்கிற வத்தி குச்சி வந்து விழுந்து கொண்டே தான் இருக்கும் உங்க மேல. Say with me, I need to be filled with water. Come on, say that. உங்களுக்கு சொல்லுங்க, நான் தண்ணீரால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். So what we all are is we are people dripped with kerosene. நாம் எப்படிப்பட்ட ஜனங்களா இருப்போம் என்றால் கெரோசினால் மூழ்கப்பட்ட ஒரு ஜனங்களா இருக்கிறோம். Right? We get irritated. நம்ம வந்து எரிச்சல் அடைகிறோம். We get frustrated. நம்ம இப்படி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுறோம். And we blame the matchstick. இப்படி நம்ம எரிச்சல் அடையும் போது அந்த வத்தி குச்சி என்ன பண்றோம்? ப்ளேம் பண்ணுகிறோம். We keep blaming the matchstick for 25 years. இப்படி 25-30 வருஷமாக இப்படி வத்தி குச்சியே நம்ம சொல்லிக் கொடு, அதுதான் காரணம் என்று சொல்லிக் கொடு. So if you're bathed in kerosene, நீங்க ஒருவேளை கெரோசினால் ஒருவேளை அபிஷேகம் பண்ணப்பட்டிருப்பீர்கள் என்றால், tell your friend, if you do this one thing in life, come on. வாழ்க்கை இது ஒரு விஷயம் பண்ணுவீர்கள் என்றால், say everything in your life will blossom. எல்லா உங்களுடைய வாழ்க்கையில எல்லா விஷயமான விஷயங்களும் நன்றாக மலரும். So what's the one thing? அது எந்த விஷயம் என்றால், wash the kerosene. உங்க மேல இருக்கிற அந்த கெரோசினை பண்ணாங்க கழுவி விடுங்க. Slowly clean the kerosene from your heart. கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய இதயத்திலிருந்து அந்த கெரோசினை பண்ணாங்க கழுவி விடுங்க. That is a process, that is a journey. அது வந்து ஒரு பயணம். Some people will have cleaned little, somebody will cleaned a lot, some people won't have cleaned, but you can start wherever you are. சில பேர் வந்து ஓரளவுக்கு சுத்தமா இருக்கலாம் கெரோசின்ல, சில பேர் வந்து மூழ்கி இருக்கலாம். இப்படிப்பட்ட உங்களோட வாழ்க்கையில உங்களோட இந்த பயணத்துல நீங்க வெவ்வேறு இடத்துல இருக்கலாம். And then now when matchstick comes, instead of kerosene, water is there, so you're not getting turned off, you're not getting irritated, you're able to have empathy.
இப்படி உங்கள் மேல கெரோசினுக்கு பதிலாக தண்ணி இருக்கும்போது இப்படி எரிச்சல் மூட்டுகிற ஜனங்கள் வருவார்கள் என்றால் அவர்களை பார்த்து உங்களுக்கு கோபம் அடைய மாட்டீங்க, அவரை பார்த்து நீங்க அனுதாபப்படுவீங்க. So on the cleaning process of kerosene, I'm talking to you today. அந்த க்ளீன் பண்ணுங்க கெரோசினை சுத்தம் அளிக்கிற அந்த ஒரு ப்ராசஸ் குறித்து நான் இன்றைக்கு பேசிக் கொண்டு இருக்கிறேன். இருக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. Amen. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கெரோசின் க்ளீன் பண்ண ரெடியான்னு கேளுங்க. Look at him and say, are you ready to clean the kerosene? யார் பிரச்சனை சொல்லுங்க, யார் பிரச்சனை? Who is your problem? நான் தான் பிரச்சனை. I am the problem. நீ பிரச்சனை இவனால தான், அவனால தான், இவங்கனால தான், பையனால தான், பொண்ணுனால தான், ஹஸ்பண்ட், நோ நோ நோ, காட்னால தான், நோ நோ நோ, I am the problem. Like this, we always keep complaining about some or the other person that they are the problem, but no, that is not the truth. The real problem is you yourself. இப்போ இப்படி பேசும்போது சில பேர் என்ன பண்ணக்கூடாது. Now, when I talk like this, what some people should not do is, அப்படியே பக்கத்துல பார்த்து கேளு, நல்லா கேளு, கேட்டியா, அதெல்லாம் பண்ணாதீங்க. so don't do like that as well. No, don't pinpoint at someone who is sitting next to you and tell, listen, probably it is for you. Don't do that. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ மேட்ச் ஸ்டிக்கா மாறாத சொல்லுங்க. Look at them and say, you don't turn into a matchstick. குழந்தை மேட்ச் ஸ்டிக்கா இருந்தா போதும், ஒன்றும் பண்ண முடியாது. If a kid is a matchstick, that's okay. We can't do much about it. Some people are not matchstick. இந்த ஒலிம்பிக்ஸ்ல அந்த வீடே ஃபயர்ல இருக்கும், அப்படி இருக்கிறீங்க சில பேர். Some people aren't just matchstick, they are like, the Olympic fire torch. The torch that they carry in the Olympics. But no matter what, your heart you can guard. என்ன நடந்தாலும் உங்களுடைய இருதயத்தை நீங்க உங்களால பாதுகாத்துக் கொள்ள முடியும். So how many are ready to clean the kerosene? எத்தனை பேர் உங்க மேல இருக்கிற கெரோசினை க்ளீன் பண்ண ஆயத்தமா இருக்கீங்க? The first step முதலாவது படி என்னவென்றால் is to learn to love yourself. உங்களையே நேசிப்பது தான் முதலாவது படி.